செம்மொழி பயிற்சி மையம் அப்படிங்கிறது இன்றிலிருந்து நம்ம புதிய புதிய வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய போறோம். டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக வேண்டி நாம் ஒரு புதிய முயற்சியாக முன்னெடுத்திருந்தோம். நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக நேரடி வகுப்புகள் மூலமா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நண்பருடைய ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம அடுத்த கட்டம் சரி எல்லா மாணவர்களுக்கும் இந்த சேவை சென்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம இந்த ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கோம். தொடக்கமாக நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ் பாடங்களை மட்டும் தொகுத்து பார்ப்பது போல 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த புதிய தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் ஒரு காணொலி காட்சிகளாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற முறையில் நம்ம ஏற்கனவே ஒரு கால அட்டவணையை கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த 6ஆம் வகுப்புடைய முதல் பருவத்தை பார்க்க போறோம். இதை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கே சொல்லிடுறேன். எப்படி ஒவ்வொரு நாளும் இதை நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டா, இயல்வாரியாக அப்படின்னு இல்லாம இயல் செய்யுள் முதல்ல இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்புடைய முதல் பருவத்துடைய செய்யுள் மட்டும் ஒன்னாகவும், அதுக்கப்புறம் உரைநடை பகுதிகளை ஒன்னாகவும், அதுக்கப்புறம் இலக்கண பகுதியை தனியாக தொகுத்து ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, நமக்கு எழுத்ததிகாரம் எழுத்து இலக்கணம் இருக்கு இல்லையா, தமிழ்ல 5 வகையான இலக்கணங்கள்ல எழுத்து இலக்கணங்கிறது 6ஆம் வகுப்புலையும் இருக்கு, 7ஆம் வகுப்புலையும் இருக்கு, 8ஆம் அப்படியாக 10ஆம் வகுப்பு வரை நமக்கான அந்த இலக்கணம் இருக்கு. நீங்க தனித்தனி பகுதிகளாக அதை பார்க்கிற போது ஒரு தொகுத்து பார்த்த ஒரு அந்த அனுபவம் கிடைக்காது. அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா, இலக்கண பகுதிகளை மட்டும் தனியாக நம்ம ஒரு வகுப்பு இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தனியா ஒரு வகுப்பு நம்ம அதை பார்த்துக்கலாம். அது தவிர்த்து பிற இருக்கக்கூடிய செய்யுள் பகுதிகளையும் உரைநடை பகுதிகளையும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த கால அட்டவணைப்படி நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ உங்களுக்கு இன்னைக்கு நம்ம இந்த பாடப்பகுதி நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த நான் எடுத்த பாட குறிப்புகள் இருக்கு இல்லையா, அதை பிடிஎஃப் வடிவம் நான் கொடுத்துருப்பேன். இப்ப நீங்க புத்தகங்களை வைத்து திருப்புவதற்கு பதிலாக நீங்க அந்த பாட குறிப்பு எடுத்து நீங்க அதை வச்சுக்கிட்டு பாக்குற போது உங்களுக்கு இன்னும் கூடுதலான நேரம் மிச்சமாகும். ஏன்னா புத்தகங்கள் ஒரு 63 பக்கம் 60 பக்கங்களுக்கு மேல இருக்கு. நமக்கு எடுக்கப்பட்ட ஒரு அந்த பாட குறிப்புங்கிறது ஒரு 20 பக்கத்துக்குள்ள இருக்கும். அப்ப நம்ம கடைசி நேரங்கள்ல அந்த பாட குறிப்புகளை திருப்பி பார்த்தோம்னா எத்தனை முறை நம்ம திருப்புதலை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மதிப்பீடு கூடும். அப்ப நீங்க இந்த பாட வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப் பகுதிகளை தரவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கிளாஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த கருமுறை எழுதி போட்டு நடத்துறது இல்லை, அதுக்காக அந்த பிடிஎஃப் வடிவில் நம்ம கொடுக்குறோம். அதை நீங்க எடுத்து வச்சுட்டு பாருங்க. சரி, எண்ணியே எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நினைத்தது நினைத்தவாறு நடக்கும். யாருக்கு அப்படின்னா, எண்ணியார் நினைத்தவர் மன வலிமை படைத்தவராக இருந்தா திண்ணியர் ஆக பெரின் அப்படின்னு சொல்றாங்க. மன வலிமை படைத்தவராக இருந்தா அவங்க நினைத்தது நினைத்தவாறு நடக்கும். அப்படின்னா நம்மளும் மன வலிமை படைத்தவராக நம்ம நினைத்த காரியத்தை இன்னும் 6 மாதத்தில் அடையக்கூடிய அந்த ஒரு முன்னெடுப்பாக நம்ம இன்னைக்கு இந்த வகுப்பை நம்ம தொடரும். இப்ப நம்ம முதல்ல நம்ம பாரதிதாசனை பற்றியான பாடம் தான் நமக்கு ஆரம்பிக்குது. தமிழ் முதலில் நமக்கு முழுக்க தமிழ் பற்றியான எல்லா தான் இருக்கும். அதுல பாரதிதாசனை பற்றியான பாடப்பகுதி தான் நமக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு பழைய பாட புத்தகங்கள்ல அவங்களுடைய பெற்றோர் பேரு, ஊரு அப்படியான நிறைய குறிப்புகள் வரும். இங்க நமக்கு அவங்களுடைய பேர் என்ன, 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். இப்ப பாரதிதாசன் நான் உங்களுக்கு ஒரு 3-4 பாயிண்ட் தான் சொல்ல போறேன். பாரதிதாசனை பத்தி எழுதுனா ஒரு 10 பக்கம் நம்ம பார்க்க முடியும். ஆனா இங்க ஏன் நம்ம அவ்வளவுதான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அடுத்தடுத்த பாடங்கள்ல போற போது அடுத்தடுத்த வகுப்புகள் போற போது அப்படியே நீங்க ஒவ்வொரு தகவலாக அவரோட சேர்த்து படிச்சுக்கணும். இப்போ ஒரே நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் திரிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்தடுத்த வகுப்பு கொண்டு போறதுனால நம்ம ஒரே நாள்லயே எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. அதனால இந்த பாட புத்தகங்கள் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. ஏன்னா அடுத்து 7ஆம் வகுப்பு போற போது அங்கேயும் பாரதிதாசன் வருவார். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க இல்லாத தகவல் அங்க இருந்துச்சுன்னா அதை குறிப்பாக கொடுப்போம். அதை நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்க பாத்துக்கலாம். அப்போ பாரதிதாசன் மட்டும் நீங்க ஒன்னா தொகுத்து நீங்க பாத்துக்கலாம், தனித்தனியாவும் பாத்துக்கலாம். சரி, நமக்கு முதல்ல அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பாரதிதாசன் எப்படி ஆகிறாரு, தன்னுடைய பெயர் எப்படி பாரதிதாசன் மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டா, பாரதியார் மீது கொண்ட பற்று, அதுவும் குறிப்பா பாரதியாருடைய கவிதைகள் மேல கொண்ட பற்றின் காரணமாக. ஏன்னா இது கூட நான் வரலாம், அவர் பாரதியார் மேல ஈர்ப்பு கொண்டு மாத்தினாரா, இல்ல பாரதியாருடைய இந்த உரையடையோ அல்லது வேறு ஏதேனும் அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. பாரதியாருடைய கவிதைகள் மேல ஈர்ப்பு கொண்டு தன்னுடைய பெயரை பாரதிதாசன், இந்த தாசன் அப்படின்னு நிறைய ஒரு கண்ணதாசன், வாணிதாசன் வரும். தாசன் அப்படின்னா அன்பு கொண்டவன், பற்று கொண்டவன் அர்த்தம். சரியா, இப்ப கண்ணதாசன் அவர் முத்தையா கண்ணன் மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், அதனால கண்ணதாசன் வைக்கிறார். இப்ப ஒரு பாரதி மேல மிக பற்று கொண்டதுனால பாரதிதாசன் அப்படி தன்னுடைய பெயரை வச்சுக்கிறார். சரி, இவருக்கு வேற ஏதேனும் சிறப்பு பெயர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா, புரட்சிக்கவி அப்படின்னு சொல்றாரு. ஏன் புரட்சிக்கவி அப்படின்னு சொல்றாங்கன்னா, புரட்சிகரமான கருத்துக்களை சொல்றதுனால. புரட்சிகரமான கருத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கைம்பெண் மறுமணம், பெண்கள் திருமணம், அதாவது ஒரு விதவையான பெண் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு
அந்த ஒரு கூறுகளை இங்க அவர் உடைக்கிறார். கைம்பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. பெண் கல்வியை பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் பொது உடைமை எல்லோருக்கும் சமமாக இருக்குன்னு சொல்றாரு. மூட நம்பிக்கை இருந்த காலகட்டத்தில் பகுத்தறிவை பத்தி பேசுறாரு. அதனாலதான் புரட்சி கவின்னு சொல்ல போறாரு. ஏன்னா நம்ம புரட்சி கவி அப்படின்னு நல்ல மீசையெல்லாம் வச்சுட்டு முண்டாசு கட்டிட்டு இருக்காரு, அவருதான் புரட்சி கவின்னு நினைச்சுக்குவோம். அப்படி இல்லை. புரட்சிகரமான கருத்துக்களை, ஏன்னா நம்ம பாரதிதாசன் அப்படி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குது. அதனால பாரதிதாசன் தான் புரட்சிகரமான கருத்துக்களை உள்ள இந்த மாதிரியான சமூக சிக்கல்களை எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வச்சோம்னா புரட்சி கவின்னு அழைக்கப்படுறாரு. பாவேந்தர் அப்படின்னு சொல்றாரு. அந்த புலவர்களுக்கெல்லாம் அரசன் போன்றவன், வேந்தன் அரசன், அவன் பாவேந்தர் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக 2 பேர் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த பாடங்கள்ல போற போது இன்னும் சில பேர் நம்ம அடிச்சுதான் பார்த்துப்போம். சரி, இதுதான் பாரதிதாசனை பற்றியான நமக்கு இவ்வளவுதான் கொடுத்திருக்காரு. பாரதிதாசன் தமிழ் தொடர்பான நிறைய பாடல் சொல்லுவார். தமிழ் ரொம்ப இனிமையானது. அவருடைய அந்த பாடல் அமைப்புகள் எல்லாமே தமிழன் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். அதுவும் இல்லாம பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பாரதியார் கொஞ்சம் ஹார்ஸா இருக்கும், அதாவது கடினமான நேரடிய தாக்குதல் போன்ற அப்படியான சொற்களை பயன்படுத்தி இருப்பாரு. பாரதிதாசன் கொஞ்சம் மென்மையான சொற்களை, கொஞ்சம் அப்படி பக்கத்துல ஒரு அறிவுரை சொல்றது போல அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாரு. நம்ம அது தமிழை வாழ்த்தி பாரு இன்னொரு பாட்டு கூட சொல்லியிருப்பாரு. கனி இடை ஏறிய சொலையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் நனிப்பசு குழியும் பாலும் தன்னை நல்கிய குளிர நீரும் இனியனை என்பேன் தமிழும் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்லுவார். இங்க நமக்கு இங்க நம்ம இந்த திரைப்படங்கள்ல கூட இந்த லைன் வந்திருக்கும். தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு இது திரைப்படங்கள்லயே வந்திருக்கக்கூடிய ஒரு வரிதான். அதை நமக்கு அந்த பாட்டை ஒட்டுமொத்தம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன சொல்றாரு, தமிழை எப்படியெல்லாம் எதெல்லாம் ஒப்புமைப்படுத்தி சொல்றாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப இதுல எப்படி உங்களுக்கு வினாக்கள் வரும் அப்படின்னு கேட்டா, இந்த செவியல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அடிகளும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஒரு லைன் எடுத்து கொடுத்து இது யாருன்னு கேட்கலாம். இப்ப உங்களுக்கு முதல் அடி பிரச்சனை இல்லை, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், இந்த அடிகள் உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட அடிகள் அப்படிங்கிற போது நீங்க அதை எளிமையா கண்டுபிடிச்சிருவீங்க பாரதிதாசன் தான் அப்படின்னு. அடுத்தடுத்த அடிகள்லயும் தமிழெங்கள் ரிப்பீட்டடா வந்ததுனால அதையும் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுக்கு கூட கம்பாரிசன் இருக்கு இல்லையா, எதுக்கு எதை சொல்றாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அமிழ்தம் எதை போன்றது அப்படின்னு சொல்றாருன்னா, அமிழ்தம் உயிர் போன்றதுன்னு தமிழ் அமிழ்தம், அந்த அமுதம் எங்களுடைய உயிர் போன்றது. ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு அந்த தேவன் அமுதம் சாப்பிடுறான், அப்ப அதோட அதை தொடர்புபடுத்துறாரு. அதுக்கப்புறம் தமிழ் நிலவு போன்றது, அந்த நிலவு எங்களுடைய விளைவுக்கு சமூக வளர்ச்சிக்கு, நிலவு வளரக்கூடியது, வளர்வரை சொல்றோம் இல்லையா, வளரக்கூடியது. அதனால அது சமூகம், அந்த நிலவு எப்படி வளருதோ அது போல எங்களுடைய சமூகம் வளர்வதற்கான நீர் இது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தமிழுக்கு மனம் உண்டு, மனம் தன்னகரம் ரன்னகரம், அதாவது 2 சொல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சொல்லக்கூடாது ரன்னகரம் அப்படின்னு சொல்லணும். ராவுக்கு எடுத்து வரதுனால தன்னகரம் 3 சொல்லின்னு சொல்றா தன்னகரம் சொல்லுவோம். அதே அந்த தன்னகரம் வந்துச்சு அப்படின்னா மனம் வீசக்கூடிய மனம். சரி, இது என்னன்னு சொல்லி கேட்டா, நாங்கள் வாழ்வதற்காக நிருமித்துங்கிற சொல்ல கொடுத்து கேட்கலாம். நிருமித்தனா உருவாக்கிய அப்படின்னு பொருள், நிருமித்த ஊர் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் எங்கள் இளமைக்கு பால்ந்தார், இளமையாக இருப்பதற்காக உண்ணக்கூடிய பால் போன்றது அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல புலவருக்கு அது வேல் போன்றது, புலவருக்கு இந்த தமிழ்ங்கிற கூறிய வேலை கொண்டு என்ன பண்ணுவான், அவன் அவனுடைய கவிதைகளை படைப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இதை வச்சு உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு பொறுத்துக்க கூட வரும். ஆனா இதை நம்ம இந்த பாடல் அடிகளுக்காக எழுதினாலும் கூட எதோட தொடர்புபடுத்தி சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானம், நாங்க உயர்ந்து போறதுக்கான வானம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல இது எங்களுடைய வளர்ச்சிக்கு, எங்களுடைய அசதியை போக்கக்கூடிய தேன், வான் தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமாக இது எங்களுடைய அறிவுக்கு தோல், எங்களுடைய அறிவை வளர்த்தக்கூடிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, நம்ம ஒவ்வொருத்தருடைய வலிமையும் தன்னுடைய அறிவை கொண்டுதான். அதனால இந்த தோலை ஷோல்டரை சொல்றாரு, அதாவது ஸ்கின்ன சொல்ல, தோலை சொல்ல தோல் ஷோல்டர் அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் இது எங்களுடைய கவிதைக்கு வைரத்தின் வாள், கவிதையாகிய வைரத்தை அறுப்பதற்கு பயன்படக்கூடிய வாள் எங்களுடைய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னோட தொடர்படிச்சு உங்களுக்கு இப்படியாக அந்த பொறுத்துக்கு கொடுத்து கேட்கலாம். இதுல ஏதாவது ஒன்று எடுத்து பொறுத்துக்காக கேட்கலாம். இப்படியாக நமக்கு தமிழை முதல்ல அமுதத்தோடையும், அந்த அமுதம் எங்களுடைய உயிர் போன்றதாகவும், அதுக்கப்புறம் நிலவோடையும், அதுக்கப்புறம் மனம் என்றும், அப்புறம் ஒவ்வொன்றாக சொல்லிட்டே வர. இளமைக்கு பால், புலவருக்கு வேர், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக தொடர்பு போறார். நமக்கு இதுல இருந்து பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் இப்படியாகத்தான் வர முடியும். சொல்லும் பொருளும் கேட்கலாம். அதான் நிருமித்த, அது ஒவ்வொரு புதுசான சொல்லிட்டாங்க. நிருமித்தனா உருவாக்கிய விளைவுனா ஒருவருடைய வளர்ச்சி, அதான் விளைவுன்னு சொல்லுவோம். சமூகம் அப்படிங்கிறது மக்களுடைய குழுவைத்தான் சமூகம் சொல்லுவோம்.
அசதி, இது நமக்கு சமஸ்கிருத சொல்றான், அது சோறுன்னு சொல்லுவோம். இதை தாண்டி உங்களுக்கு பிரித்தெழுதுகன்னு ஒவ்வொரு பாடங்கள் பின்னாடியும் இருக்கும். இந்த பிரித்தெழுதுக உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வடிவில் கொடுக்கக்கூடிய குறிப்புகள்ல நான் கொடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு விளக்கல. ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க அதை படிச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு நம்ம புணர்ச்சி நடத்துவோம். புணர்ச்சி நடத்துற போது உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அது இன்னும் தெளிவாக இருக்கும். ஆனா நான் இப்ப உங்களுக்கு எங்க சிக்கல் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறேன். இங்க உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லல. உங்களுக்கு அது ஒரு பாடப்பகுதியை நான் குறிப்புகளை கொடுத்துருக்கேன், அதை படிச்சுக்கோங்க. சரி, இந்த தமிழ் குறித்து வேற யாருமே ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா அந்த பாடல் அடிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயலினுடைய பின்னாடியும் ஒவ்வொரு பாடத்தினுடைய பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்களையும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது காசி ஆனந்தன் அவரு ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படிங்கிறார் காசி ஆனந்தன். அதே சமயத்துல வாணிதாசன் சொல்றார், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படிங்கிறார். இப்ப இந்த பாடலடிகளை எடுத்து கொடுத்து இது யாருடைய பாட்டு அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இந்த அடிகளையும் நம்ம பாத்துக்கணும். இது அந்த மாணிக்கவாசனுடைய பாட்டை போலவே அந்த வாணிதாசனுடைய பாட்டு இருக்கும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் போகும் இல்லையா, அந்த மாணிக்கவாசனுடைய பாடலை போல இந்த வாணிதாசனுடைய பாட்டு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நமக்கு இந்த பாடப்பகுதியிலிருந்து இப்படியான வினாக்கள் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சார். பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடப்பகுதியை பார்க்க போறோம். சரி, பாவலரேறு பெருஞ்சித்தனார், பாவலரேறு அவருடைய சிறப்பு பெயராக கொடுக்கப்பட்டிருக்கு. பாவலர் ஏறு, ஏறுனா சிங்கம், பாவலர்களுக்கெல்லாம் சிங்கம் போன்றவர் அப்படிங்கிறனால பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய இயற்பெயர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா மாணிக்கம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பத்தியோ பாரதிதாசன் பத்தியோ பாரதியார் பத்தியோ பல பக்கங்கள் நம்ம நோட்ஸ் கொடுக்க முடியும். ஆனா இந்த 6ஆம் வகுப்பில் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படிங்கிற போது அதுல அவருடைய நூல்கள் கொடுத்திருக்காங்க. நூல்கள் ஒரு 4 நூல் கொடுத்திருக்காங்க. கொய்யாக்கனி, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு அப்படிங்கிறது அவருடைய நூல்கள். நீங்க இது கூட ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, கொய்யாக்கனி கொத்தா காய்ச்சலுக்கு அதுல 100 இருக்கு, 100 பல கனிகள் சாறு விடுது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அவருடைய இதழ்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தென்பக்கமா இருக்கக்கூடிய ஒரு நிலம் தமிழ் நிலம், அங்க இருக்கக்கூடிய ஒரு சிட்டு தமிழ் சிட்டு அப்படிங்கிற ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஆனா அந்த இதழ்கள் பாத்தீங்கன்னா தென்மொழி தமிழ் நிலம் தமிழ் சிட்டு அப்படிங்கிறது அவருடைய இதழ்கள். சரி, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு குறிக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டா இவரையும் நம்ம ஏன்னா அங்க இருக்கக்கூடிய குறிப்புகள் அடிப்படையில் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் ஊட்டிய பாவலர், பரப்பிய பாவலர் அப்படின்னு இவர் சொல்றாங்க. இவருடைய தமிழ் கும்மி, அதாவது கும்மி அப்படிங்கிற அந்த பாடல் அமைப்புல இவருடைய அந்த பாட்டு இருக்கு. பாட்டு அப்படிங்கறத பார்த்தோம்னா, 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு ஆரம்பிக்கு. நம்ம அதுல முக்கியமான லைன்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்கலாம். ஊழி பல நூறு கண்டதுவாம். ஊழி அப்படின்னா ஒரு நீண்ட காலத்தை என்ன சொல்லுவோம்னா ஊழி அப்படின்னு சொல்லுவோம். ஊழி பல நூறு கண்டதுவாம், ஒரு பல நீண்ட கால ஒரு வரலாறை உடையது தமிழ் மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அறிவு ஊற்று என்னும் நூல் பல கொண்டதுவாம், அறிவார்ந்த பல நூல்களை கொண்டது இந்த தமிழ் மொழி அப்படிங்கிற சொல்றாரு. அதுக்கப்புறம் பெரும் ஆடி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பெரும் ஆடி பெருக்கிற்கும், ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது கடல்கோள் சுனாமின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆழிப்பெருக்கு சொல்றாங்க. அப்படியான பல ஆழிப்பெருக்குகளை நம்ம ஏற்கனவே 3 சங்கங்கள் இருந்து அது கடல்கோளா அழிந்தது அப்படின்லாம் பார்த்திருப்போம். கடல்கோளால் சங்கம் அழிந்ததை தவிர இன்னும் தமிழ் அழியவில்லை அப்படின்னு சொல்றாரு. பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைன்றது, இன்ன வரையும் அது அழியாமல் நிலைக்கக்கூடியது தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்படி கூட வேணா கேட்கலாம், பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டா தமிழ் மொழி அப்படின்னு வரலாம். இதை சொன்னவர் யாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வினாக்கள் அமையப்படலாம் அப்படின்னு சொல்றோம்.
சரி, பொய் அகற்றும். உங்களுடைய பொய்யை அகற்றும். நீங்க தமிழ் இலக்கியங்கள் படிக்க படிக்க உங்கள் மனதிலிருந்து பொய் அகலும். உள்ள பூட்டு அறுக்கும். உள்ள பூட்டுனா உள்ளத்துக்கு ஏது பூட்டு? அறியாமையத்தான் உள்ள பூட்டுன்னு சொல்றாரு. அப்ப அந்த உள்ள பூட்டை அறுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அன்பு கொண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். அன்பு கொண்டவருக்கு அது இன்ப பாட்டாய் இந்த தமிழ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உயிர் மெய் புகட்டும். உங்களுடைய உயிருக்கு மெய்யை புகட்டும், உண்மையை உணர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. அற மேன்மை கிட்டும். அறம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேன்மை அடையும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மேதினி வாழ்வு வழி காட்டியிருக்கும். மேதினா உலகம். இந்த உலகம் வாழ்வதற்கான வழியை இந்த தமிழ் மொழிங்கிறது காட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக நம்ம தமிழ் கும்மி வாயிலாக நமக்கு தமிழ் மொழியுடைய சிறப்புகளை எடுத்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, இது ஊழி பல நூறு கண்டது, அதன் பின்னாடி அறிவு ஊற்றுக்கு பல நூல்களை தந்தது, அதுக்கப்புறம் பெரும் ஆழி காலத்திலும் பல பல ஆழிகளை கடந்தும் கடல்கோள்களை கடந்தும் இன்னும் நிலைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அது மனிதனுடைய பொய்யை அகற்றும், அறியாமையை நீக்கும், அதுக்கப்புறம் அது யாருக்கிட்ட இருக்கோ அது பல பாடல்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அது உண்மையை நமக்கு உணர்த்தும். அதே சமயத்துல இந்த மேதினா உலகம் வாழ்வதற்கான வழியை காட்டும். மேதினிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிற மாதிரியான வினாவும் அமையலாம். ஏன்னா அது சொற்பொருள் நமக்கு அந்த வார்த்தைகளுக்கு நமக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. சரி, இதுல இருக்கக்கூடிய பிரித்தல்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது போல புணர்ச்சி விதிகளை பார்க்கிற போது நீங்க இங்க நான் ஒவ்வொன்றுக்கும் கீழே கொடுத்துருக்கேன், அதை படிச்சுக்கோங்க. அதை எது சிக்கலுக்குரியதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு இங்க இருந்தாலும் சொல்லுவேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு புணர்ச்சி நடத்துற போது அது ஏன் அப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, எதன் அடிப்படையில் அது சேருதுன்னு நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு பிரித்தல் சொல்ல உங்களுக்கு சரியாக எழுத முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ பாவலர் பாடங்கள் நமக்கு எவ்வளவுதான் வினா பகுதியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய நூல்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், இல்ல அவருடைய இதழ்கள் ஏதாவது கொடுக்கலாம். இப்ப இதழ்கள் கூட கொடுக்குது தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, கனிச்சாறு, இவற்றில் வேறுபட்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கனிச்சாறு தான் வேறுபட்டது. ஏன்னு கேட்டா இதழ்கள் 3 ஒரு நூலை கொடுத்துருக்காங்க. இப்படியாக உங்களுக்கு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்ததாக நமக்கு சிலப்பதிகாரம். தமிழினுடைய முதல் காப்பியமாக சொல்லப்படக்கூடியது நமக்கு சிலப்பதிகாரம் தான். அந்த அதுவும் சிலப்பதிகாரத்தையும் நம்ம ஒவ்வொரு வகுப்புகளையும் இருக்குது. 11, 12 அப்படியாக பல மேல்நிலை வகுப்பு வரையும் நமக்கு சிலப்பதிகாரம் பல பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு இங்க கடவுள் வாழ்த்து பகுதி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கடவுள் வாழ்த்து பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க, மேலோட்டமாக இந்த சிலப்பதிகாரத்தை பற்றியானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சிலப்பதிகாரம் அது சிலம்பிலிருந்து அந்த கதையை அதிகரித்து செல்வதனால் சிலப்பதிகாரத்தை பிரிச்சோம் அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கும். சிலம்பு தான் இந்த கதையினுடைய மிக மையமான ஒரு பொருளாக இருக்குது. அந்த சிலம்பிலிருந்து தான் அந்த கதையை அதிகரித்து அடுத்தடுத்த காண்டங்கள் செல்லும். அதனால வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது தமிழுடைய முதல் காப்பியமாக சொல்லப்படுது. இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம் சொல்றாங்க. ஏன் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல 3 வகையான தமிழும் இருக்குது. இயல் தமிழுக்கான கூறுகளும் அந்த நூல் இருக்குது, இசைத்தமிழுக்கான கூறுகளும் அதுல இருக்குது. ஏன்னா அந்த வேட்டு வரி, ஆய்ச்சி வரை, குன்றக்குறைலாம் வந்து நமக்கு இசைத்தமிழுக்கான கூறுகள். அதே சமயத்துல அது நாடகமாக நடித்து காட்டக்கூடிய பண்பை உடையதாகவும் இருப்பதனால இதே முத்தமிழ் காப்பியம் சொல்றாங்க. இதனுடைய வேறு பேரு கிட்டத்தட்ட 10 இருக்கும். நமக்கான இங்க 2 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து குடிமக்கள் காப்பியம் சொல்றாங்க. ஏன் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த காப்பியத்துக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே அரசனை பாடுவதாகவும் கடவுள்களை பாடுவதாகவும் தான் இருந்துச்சு. இந்த நூல்ல தான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு சாதாரண குடிகள், ஒரு வணிக குடியை சார்ந்த கோவலன் கண்ணகி அப்படின்னுடைய கதையை சொல்வதால இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது. குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற ஒரு பெயர்லயே தேப்போமி ஒரு நூல் ஒண்ணு எழுதியிருப்பார். சரியா? இவ்வளவு நமக்கு இந்த இருக்கக்கூடிய பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுதான். இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சிலப்பதிகாரம் மணிமேகலை சொல்லப்படுது. ஏன் இரட்டை காப்பியம் சொல்லப்படுதுன்னா இந்த சிலப்பதிகாரத்துடைய முடிவு அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து மணிமேகலையும் தொடரும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கோவலன் மாதவிக்கு பிறந்த பெண் தான் மணிமேகலை. அவருடைய கதை இங்க முற்று பெறல, நமக்கு மணிமேகலை தான் முற்று பெறுது. அதனால இது இரண்டையும் இணைந்து இருக்கக்கூடிய இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரி, இவ்வளவுதான் நூலை பற்றி நமக்கு இந்த பாடப்பகுதி இருக்கிறது. அவ்வளவுதான். எழுதின ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டா இளங்கோ அடிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தி பெருசா நமக்கு இங்க எதுவும் கொடுக்கல. அடுத்தடுத்த பாடங்கள் வரும்போது நம்ம பார்த்துக்குவோம். இவர் சேர மரபை சேர்ந்தவர், இவர் சேர இளவரசன் அப்படின்னு சொல்றாங்க. இது எது சொல்லுதுன்னா இந்த நூலுடைய பதிகம் இவர் சேர மரபை சார்ந்தவர் அப்படின்னு குறிப்பிடுது. இவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்க்கிற போது கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. இவ்வளவுதான் நமக்கு நூலை பற்றியும் ஆசிரியர் பற்றியுமான குறிப்பு இங்க அவ்வளவுதான் இருக்கு. சரி, பாடல் அப்படின்னு எடுத்தோம்னா முதல்ல நிலவை வாழ்த்தி பாடுறாரு, அதுக்கப்புறம் சூரியனை வாழ்த்தி பாடுறாரு, அதுக்கப்புறம் வானத்தில் இருந்து புரியக்கூடிய மழையை பற்றி பாடுறாரு. இப்படியாக 3 வாழ்த்து பாடல்கள் இருக்கு. முதல் பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்
கொங்கலதா சென்னி குளிர்வின் குடை ஒன்றில் அங்கன் உலகடித்தலான் அப்படிங்கிற. அதுனா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னா திங்கள் அப்படின்னா மாதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இங்க திங்களை போற்றுங்கிறது மதியை குறிப்பிடும், அதாவது நிலவை குறிப்பிடும். சரி, ஏன் முதல்ல எடுத்தோனையும் சூரியன் தானே எல்லாத்துக்குமே முதல். சூரியனை விடுத்து ஏன் ஞாயிற்றை விடுத்து ஏன் திங்களை பாடுறாரு அப்படின்னா, ஒரு அரசன் அப்படிங்கிறவன் தன்னுடைய குடிகளுக்கு குளிர்ச்சியான அந்த நிலவை போன்று இருக்கக்கூடியவர். அதனாலதான் என்ன பண்ணணும், முதல்ல இது திங்களை போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறார். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். எப்படிப்பட்ட திங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா, கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வின் குடை ஒன்றில் கொங்கு அலர்த்தார். கொங்கு அப்படின்னா இங்க மகரந்தம் அப்படின்னு மட்டும் இல்ல, தேன் அப்படின்னு பொருள் உண்டு. மகரந்தமும் தேனும் கலந்திருக்கக்கூடிய அந்த தார்னா மாலை, மாலை மலரால் செய்யப்பட்டதான மாலை. அந்த மாலைகள்ல கொங்கு அலர், கொங்கு அப்படின்னா தேனும் மகரந்தமும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மலரை அணிந்திருக்கக்கூடிய சென்னி. சென்னிங்கிறது இங்க சோழனை குறிக்கக்கூடிய குலப்பெயர். சென்னி அவனுடைய குளிர் வெண் குடை ஒன்றில், ஒரு அரசனுடைய வெண்கொற்ற குடைங்கிறது நிலவுக்கு ஒப்புமையாக சொல்லப்படும். ஏன்னா அந்த நிலவு எப்படி குளிர்ச்சி வருமோ அதே போல ஒரு அரசனின் வெண்கொற்ற குடை, வெண்கொற்ற குடையே அவனுக்கு மேல வைக்கப்படுதுன்னா இந்த வெண்கொற்ற குடை நிலவுக்கு ஒப்புமை. நிலவு குளிர்ச்சி வருவது போல நீயும் உன்னுடைய குடிகளுக்கு குளிர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுக்கணுங்கிறதுடைய அடையாளமாகத்தான் அந்த வெண்கொற்ற குடைங்கிறது அவனுக்கு கொடுக்கப்படுது. சரி, அப்படிப்பட்ட அந்த குளிர்ந்த வெண்குடையின் கீழ் இருக்கக்கூடிய அங்கன் உலகளித்தலாம். நிலவு எப்படி குளிர்ச்சி தருதோ அதுபோல இவன் இந்த வெண்கொற்ற குடையிலிருந்து சோழன் இந்த உலகை காப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிகோள் பொற்கோட்டு மேறு வளர்ந்துருக்கலாம். இவனை போல இந்த ஞாயிறு இருக்குன்னு சொல்றாரு. ஞாயிறை போல இவன் சொல்றாரு. இவனை போல எப்படிப்பட்டவன்னா காவிரி நாடன் திகிரிகோள். காவிரி நாடு பாயக்கூடிய இடம் நமக்கு சோழ நாடு. இப்ப காவிரி நாடன் அப்படின்னா இந்த சோழன். காவிரி நாடன் திகிரினா ஆணை சக்கரம். அவனுடைய சக்கரத்தை ஆணை சக்கரம் சொல்லுவான். அந்த திகிரி போல் பொற்கோட்டு, பொற்கோடுனா பொன்னால் ஆன கோடு, கோடுதான் இங்க கோட்டு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. கோடு அப்படிங்கிறது மலையை குறிப்பிடக்கூடிய பெயர். அது எப்படிப்பட்ட கோடு அப்படின்னு சொல்லிட்டு பொன் போன்ற கோடு. பொன் போன்ற கோடு எது அப்படின்னா இமயமலை. இமயமலையை சுற்றி வரக்கூடிய அந்த சக்கரம் போல இருக்கக்கூடிய சூரியன் இருக்கு இல்லையா, அதை நான் போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். ஞாயிறு அப்படிங்கிறது இங்க கிழமைகள்ல சூரியனை குறிக்கக்கூடிய, அதாவது கதிரனை குறிக்கக்கூடிய பெயராக சொல்லப்படுது. அடுத்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனணி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு சொல்றாரு. மாமலை போற்றுதும், இந்த மலைதான் எல்லாத்துக்கும் முதன்மையானது அப்படிங்கிற மாமலையை போற்றார். திங்கள் ஆரம்பிச்சு சூரியன் அடுத்து மலைக்கு வராரு. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி. நாமநீர் அப்படிங்கிறதுங்க உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய கடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல். இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தை இவன் எப்படி ஆட்சி பண்றானோ அதே போல அந்த மலை, இந்த கடல் மலையை நாம் போற்றுகிறோம் அப்படிங்கிற மாதிரியாக 3 விதமான போற்றுதலை நமக்கு சொல்றாரு. முதல்ல திங்கள், அதுக்கப்புறம் ஞாயிறு, அதுக்கப்புறம் மலை. இந்த ஆர்டர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர் எந்த முறைப்படி வாழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா, கீழ்கண்டவற்றுள் எந்த முறையை பின்பற்றி இவர் வாழ்த்துறாரு அப்படின்னு சொல்லி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கக்கூடிய சில சொற்களுக்கான பொருள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திகிரி அப்படிங்கிறது சொல்லி கேட்கலாம், அது ஆணை சக்கரம். அதே போல நாமநீர் அப்படின்னா அச்சம் தரக்கூடிய கடல், நாமநீர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் காவிரி நாடன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் சோழனை குறிக்கக்கூடிய பெயர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா சென்னி அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு வினாக்களாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கொங்குங்கிறது தேனையும் குறிக்கும், அதே சமயத்துல மகரந்தம் அப்படிங்கிறதையும் குறிக்கும் சொல்றாங்க. சரியா, சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லக்கூடிய பாடப்பகுதிங்கிறது இவ்வளவுதான் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக பாரதியாருடைய பாடல் பார்க்க போறோம். பாரதியாருடைய காணி நிலம் அப்படிங்கிற அந்த தலைப்பு இருக்கக்கூடிய பாட்டை தான் நம்ம பார்க்க போறோம். பாரதியாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்ல முடியும். ஆனா நம்ம இங்க என்ன இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா பாரதியார் தான். ஏன்னா பாரதியாருக்கு முன் பின் அப்படின்னு பிரிக்கலாம். தமிழ் இலக்கியத்தை பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் அப்படின்னு பிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இந்த பாரதியார். சரி, இவர் இவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது சுப்பிரமணியம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். இவருக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு, பாரதி அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, எட்டயபுர அரசரைக்கு ஒரு 11 வயசு இருக்கிற போது அங்க ஒரு சீட்டுக்கவி நடக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க ஒரு போட்டியில போய் கலந்துகிட்டு சொன்ன அந்த ஒரு சீட்டுக்கவியை இவர் பாடி முடிச்சிருப்பார். அதுக்காக வேண்டி இவருக்கு
பாரதி இப்படி பட்டம் கொடுத்திருப்பாங்க. பா அப்படின்னா பாட்டு, ரதி அழகு, அழகான பாடல்களை புனையக்கூடியவன் அப்படின்னால பாரதி அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல பாரதிங்கிறது கலைமகளையும் குறிக்கும். அப்ப கலைமகள் இவருக்கு இந்த வயசுல இருக்காரு, அந்த ஆளுமை இருக்குங்கிறதுனால இவர் பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா வாய்ப்பு இருக்கு. நம்ம அதோட கூட ஆறு விகுதியை சேர்த்து பாரதியார் அப்படின்னு சொல்றோம். சரி, இளமையிலேயே கவி புனையக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பாரதிங்கிற பட்டம் இவருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எட்டயபுர மன்னர் தான் இவருக்கு வழங்கியதாக நமக்கு இங்க பதிவு பண்றாங்க. சரி, இவருடைய பாடு பொருள்கள் பெரும்பாலும் என்னவாக இருந்திருக்கு சொல்லி கேட்டா நமக்கு பாரதிதாசனை பார்க்கிற போது கைம்பெண் மறுமணம், அப்புறம் பெண் கல்வி, பொது உடைமை, இதெல்லாம் அவருடைய பாடு பொருளாக இருந்துச்சு பார்த்தோம். இங்க இவருக்கு விடுதலை உணர்வு, மண் உரிமை, பெண் உரிமை, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இதெல்லாமே இவருடைய பாடு பொருளாக இருக்கு. இவருடைய சிறப்பு பேர் நமக்கு இன்னும் நிறைய பார்ப்போம். இங்க நமக்கு மகாகவி, தேசிய கவி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் சொல்றோம். இப்படி நூல்கள் அப்படின்னு பார்க்கிற போது பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படிங்கிறது நமக்கு இந்த 6ஆம் வகுப்பில் அளவுல நமக்கு கொடுத்துருக்கிறது அவ்வளவுதான். ஏன்னா அடுத்த வகுப்பில் நம்ம நிறைய பார்ப்போம். காணி நிலம் வேண்டும் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய கவிதை வந்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற அந்த நூல் தொகுப்புல இருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுவும் வினாக்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப காணி நிலம் வேண்டும் இது பாரதியுடைய எந்த நூல் தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். சரி, இப்ப இந்த பாட்டுல என்னென்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்ப காணி நிலம் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியணும். காணி நிலம் அப்படிங்கிறது இன்றைய அளவீடுகளின் அடிப்படையில, ஏன்னா இது பழைய காலத்தினுடைய அளவீடு, காணிமா அப்படிங்கிறது பழைய காலத்தினுடைய அளவீடு. இந்த காலத்தினுடைய நம்முடைய நடைமுறை சார்ந்த அளவீடுகள்ல பார்க்கறது காணி நிலம் அப்படிங்கிறது அதாவது 132 சென்ட் சேர்ந்தா ஒரு காணி நிலம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா 1.32 ஏக்கரும் 24 மனையும் 4 மாவும் 400 குடிகளும் சேர்ந்தது ஒரு காணி நிலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லை எனக்கு சதுர மீட்டர்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5422.8 சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்ல எனக்கு சதுர அடியில வேணும் அப்படின்னு சொன்னோம்னா 58,370.4 சதுர அடிகளை உடையது ஒரு காணி நிலம் அப்படிங்கிறது. எனக்கு ஒரு 1.5 ஏக்கர் அளவுல எனக்கு ஒரு நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அது என்னென்ன கேட்கிறாரு, அந்த நிலத்துல என்னென்ன செய்ய போறேன் அப்படிங்கறது அப்படின்னு சொல்றாரு. இதுல நமக்கு பாடல் அடிகளாக கொடுத்து கேட்பதற்கான வாய்ப்புகள் 2-3 அடிகள் அப்படி இருக்குது. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற அடிகள் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரி, காணி நிலம் வேண்டும், பராசக்தி வேண்ட, ஏன்னா வந்து அந்த பராசக்தி மேல அதிகமான ஈடுபடக்கூடிய சக்திதாசன் அப்படி கூட தன்னுடைய பெயரை வச்சுக்குவார். பராசக்தி எனக்கு காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காணி நிலத்துல என்னென்னலாம் செய்ய போறேங்கிறது அடுத்து சொல்றாரு. முதல்ல ஒரு வீடு கேட்கிறாரு. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லி கேட்டா தூணில் அழகியதாய் நல்ல தூண்களை நிறுத்தி நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், நன் மாடங்கள் அப்படிங்கிறது மாளிகை அடுக்கு, அந்த நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், தூய நிறத்தில் அந்த மாளிகைகளை அமைக்கணும். அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இந்த காணி நிலத்துல நான் இப்படியான ஒரு மாளிகையை கட்டிக்கணும்னு சொல்றாரு. சரி, வீடு மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல, எனக்கு இன்னும் வேணுங்கிற. அது என்னன்னா எனக்கு வேணும், வேற என்ன நிலம் வேணும், முதல்ல அந்த நிலத்துல இப்படியான ஒரு வீடு வேணும். சரி, அதுக்கப்புறம் அங்கு கேணி ஒண்ணு வேணும். கேணினா கிணறு வேணும். கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் வேணுங்கிறார். அங்க ஒரு கேணி பக்கத்துல ஒரு தென்னை மரம் வெறும் தென்னை மரமா இல்லாம இளநீரும் கீற்றுகளையும் உடைய தென்னை மரம், அது ஒண்ணு இல்ல, எனக்கு 10-12 எனக்கு ஒரு 12 தென்னை மரமாக வேணும் அப்படிங்கிற. சரி, அடுத்து என்ன சொல்றாரு, அது மட்டும் போதுமா, இந்த தென்னை மரத்திலேயே ஒரு படுத்திருக்கிற போதோ அல்லது வீட்டு முற்றத்துல படுத்திருக்கிற போதோ நல்ல முத்துச்சுடர் போல நிலாவொளி, முத்து வெண்மையா இருக்கும் இல்லையா, அந்த முத்துச்சுடர் போல இருக்கக்கூடிய நிலா ஒளியை வந்து என் மேல படணும், முன்பு வந்து படணும், நான் அப்படியே படுத்து அந்த நிலாவை நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இந்த அடிகள் முக்கியமான அடி. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம மரபு வலுவமைதியில் ஒரு இலக்கண குறிப்பு பார்ப்போம். அங்க இதைத்தான் நம்ம வந்து பாடலடிகளை தான் கொடுத்துருப்பாங்க. கத்தும் குயிலோசை, குயில் எங்க கத்தும், குயில் கூவும். ஆனா செய்யுள்கள்ல இப்படியாக வந்தா நாம் அதை ஏற்றுக்கலாம். மரபு வலுவாக இருந்தாலும் அதை நாம ஏற்றுக்கொள்ளலாம் சொல்றோம். சரி, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அப்படி நான் படுத்துகிற போது அங்க போகக்கூடிய ஒரு கத்தக்கூடிய அந்த குயிலின் ஓசை என் காதில் வந்து பட வேண்டும் அப்படிங்கிறார். சரி, அதுக்கப்புறம்
சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். என்னுடைய சித்தம், என்னுடைய உள்ளம் மகிழும்படியாக தென்றல் காற்று அப்படி வந்து வீசணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக இதெல்லாம் எனக்கு வேணும். அந்த காணி நிலத்துல எனக்கு ஒரு மாளிகை வேணும். அதன் பின்னாடி எனக்கு அங்க ஒரு கேணி வேணும். கேணியை ஒட்டி தென்னை மரங்கள் 10-12 வேணும். அப்படியே நாங்க படுத்திருக்கிற போது நிலா ஒளி முத்து போன்ற சொல்ல வீசக்கூடிய நிலா ஒளி வந்து போகணுங்கிறாரு. அதன் பின்னாடி கத்தும் குயிரோசையின் காதில் வந்து பட வேணுங்கிறாரு. அப்படி நான் படுத்திருக்கிற போது என்னை வந்து அந்த தென்றல் கிழமையாக தீண்டி போக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப நமக்கு பாடடியாருன்னா காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா நமக்கு அந்த கத்தும் குயிரோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், இது யார் சொன்னாலும் கேட்கலாம். என்னுடைய சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும், இந்த அடிகளை யார் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்படியாக நமக்கு அது பாடடிகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளவுதான் பாரதியார். அடுத்து திருக்குறள். திருக்குறளை பற்றியும் கண்டிப்பாக திருக்குறள் வந்து நமக்கு நிறைய வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருக்குறள் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம அந்த பொது அறிவு பாடங்கள்ல 8வது இயல்ல கூட நமக்கு திருக்குறள் பகுதி இருக்குது. அதனால இங்க இருக்கக்கூடிய திருக்குறள் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்து தான் போகணும். திருக்குறள் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் திணிக்க வேண்டாம். அந்தந்த வகுப்புக்கு உரியவாறு தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க. திருக்குறள் அதுக்கு பெயர் காரணம் மட்டும் அவங்க சொல்லிடுறோம். ஏன் திருக்குறள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டா, பெரும்பாலாரும் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, திருவள்ளுவர் எழுதியால் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் பொதுவாக நீங்க பள்ளி மாணவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா திருவள்ளுவர் எழுதியால் திருக்குறள் சொல்லுவாங்க. இல்ல அது இல்ல, அவங்க திருவள்ளுவரை அவ்வளவு உள்வாங்கி வச்சிருக்காங்க அப்படி சொல்லிடுவாங்க. அது குறள் வெண்பாக்களால் ஆன நூல் அப்படின்னால திருக்குறள். முதல்ல கடவுள் வாழ்த்து. நமக்கு கடவுள் வாழ்த்து தான் ஆரம்பிக்கிறோம். முதல் குறள் இந்த அகரத்துல ஆரம்பிக்கும், இறுதியாக நகரத்தில் முடியும். முதல் குறள் நமக்கு கொடுத்திருக்காங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருக்குறள் இன்னொன்னு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சரியாக நிறுத்தி படிச்சாலே, எங்க நிறுத்தி படிக்கணுமோ எங்க பிரிச்சு படிக்கணுமோ அங்க சரியாக படித்தாலே போதுமானதாக நமக்கு பொருள் விளங்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம், அகரத்துல ஆரம்பிக்குதா, கடைசி பொருள் சொல்லினா நகரத்துல முடியுது. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரின், நகரத்தில் முடியும். சரி, முதல் பொருள் நம்ம பார்க்கலாம். கடவுள் அகர முதல எழுத்தெல்லாம், அகரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக அமையுது. ஆதி பகவன் முதற்றே உலகு, ஆதி பகவன் உலகத்திற்கு முதல். இதுல வந்து நமக்கு முதற்றே அப்படிங்கிற போது அங்க உங்களுக்கு கம்பேர் பண்றாங்க. ஆதி பகவன் எப்படி உலகத்துக்கு முதலோ அதே போல அகரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக அமையுது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அந்த பொருள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்து வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் நமக்கு ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் பேருலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின், விண் நின்று பொய்ப்பின், விண்ணில் இருந்து பொய்யாமல் போனால், மழை பெய்யாமல் போச்சுன்னா, மழை பெய்யாமல் போச்சுன்னா விரிநீர் வியன் உலகம். விரிநீர் அப்படிங்கிறது கடலால் சூழப்பட்ட இந்த வியன் அகன்ற உலகம் உள்ளின்று உலற்றும் பசி. இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பசியால வருந்தும் அப்படின்னு சொல்றாரு. விண்ணின்று பொய்ப்பின், விண்ணிலிருந்து பொய்க்காமல், அதாவது மழை பெய்யாமல் பொய்த்து போச்சுன்னா விரிநீர் வியன் உலகம். விரிநீர் அப்படிங்கிறது இந்த கடல். வியன் உலகம், வியன் அப்படின்னா அகன்ற உலகம். உள்ளின்று உலற்றும் பசி, இந்த உலக உயிர்கள் எல்லாம் பசியில் வருந்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வான் சிறப்பு, மலையுடைய பெருமைகளை இந்த பொருள் நமக்கு சொல்றாரு. அடுத்தது இன்னொரு பொருளும் இதுல நல்ல பொருள். கெடுப்பதும், கெடுப்பதும் அப்படி படிக்கூடாது. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இது நமக்கு அளபடையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இலக்கண பகுதியில் பார்க்கிற போது பார்ப்போம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. கெடுப்பதும் மலை, பெய்யாம கெடுக்கிறதும் மழைதான். அப்படி கெட்டு போனவனுக்கு, கெட்டார்க்கு கெட்டு போனவனுக்கு சார்வாய் மாற்றாங்கே, அவனுக்கு சார்பாக இருந்து அவனுக்கு துணையாக இருந்து எடுப்பதும் மழை. கெடுப்பதும் மழையே, மழை பெய்து கொடுப்பதும் மழையே அப்படின்னு சொல்றாரு. கெடுப்பதும் மழை, மழை உரிய நேரத்தில் பெய்யாம என்ன பண்ணும், கெடுத்துரும். அதே சமயத்துல கெட்டாருக்கு சார்வாய், கெட்டு போனவங்களுக்கு சார்பாக நின்று எடுப்பதும் எல்லாவற்றையும் கொடுப்பதுமே மழைதான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நீத்தார் வெறுமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல நமக்கு ஒரு பொருள். செயற்கரிய செய்வார் பெரியவர். இந்த பொருள் நமக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு ஊக்கமாக அமையக்கூடிய பொருள் தான். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார்.
செயற்கு அறிய செய்வார் பெரியர், செய்வதற்கு அரிய செயலையும் செய்து காட்டுபவர்கள் பெரியோர். சிறியர் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டா அதை போன்று செய்து காட்ட மாட்டான். சிறியர் செயற்கரிய செய்களாதார். சிறியவர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த செய்வதற்கரிய செயலை செய்து முடிக்க மாட்டாங்க, செய்களாதார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மக்கட்பேறு. மக்கட்பேறு, மக்கள் அப்படிங்கிறது இங்க பிள்ளைகளை பெறுதல். அதாவது மக்கட்பேறு, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது, அந்த பிள்ளையுடைய பெருமைகளை சொல்வது அல்லது பெற்றோருக்கு பெருமைகளை சொல்வதாக ஒரு அதிகாரம் நாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு 2 குறள். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, தம்மை விட ஒரு பெற்றோரை விட அந்த குழந்தைகள் அறிவுடையவராக இருத்தல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டா அவங்களை காட்டிலும் அந்த பெற்றோரை காட்டிலும் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இந்த மாநிலம் அதுல உரிச்சொல் இருக்குது, மாநிலங்கிற சொல். மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, இந்த மாநிலத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் இன்னும் இனிமை தருவதாக, இன்னும் மகிழ்ச்சி தருவதாக, இன்னும் நன்மை தருவதாக மாறும். எப்போ ஒரு பையனுடைய அறிவுங்கிறது அப்பாவை விட அதிகமாக இருந்துச்சு, பெற்றோரை விட கூடுதலாக இருந்துச்சுன்னா அது அந்த பெற்றோருக்கு மகிழ்ச்சியை தருவதை காட்டிலும் இந்த மாநிலத்து உயிர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தருவதாக அமையும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட கொள்ளலாம். ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த போது ஒரு தாய் பெரும் மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு சொல்றாங்க. அதை காட்டிலும் ஒரு எப்பவுமே ஒரு குழந்தை பேருங்கிறது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்ட போது அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் அவ எப்போ மிக மகிழ்ச்சி அடைவா அப்படின்னு கேட்டா தன் மகனை சான்றோன் என கேட்டதா, உன் பையன் பெரிய அறிவாளி, உன் பையன் ஒரு சான்றோன் அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போதும் அப்பதான் தான் பெற்ற போது அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் கூடுதலான மகிழ்ச்சி அடைவா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நமக்கு உதாரணமாக அந்த ஒரு ஒலிம்பிக் நிகழ்வு ஒன்று சொல்றாங்க. 2016 ரியோ நகரத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அப்போ நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தங்கவேல் மாரியப்பன் அவர் அந்த போட்டியில கலந்துகிட்டு அதுல ஒரு உயரம் தாண்டுதல் அந்த பிரிவுல தங்கப்பதக்கம் வென்றார். வென்றுட்டு தாயகம் திரும்புற போது அவங்க அம்மா கிட்ட பேட்டி கேட்கிறாங்க, இப்போ உங்க பையன் வெற்றி பெற்று இருக்காரு, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற போது அந்த அம்மா சொல்றாங்க, என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. என் பையன் வெற்றி அடைந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே சமயத்துல அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப இந்த குறளுக்கு அந்த அம்மா படிக்காத அம்மா கூட இந்த குறளுடைய பொருளை சொல்வதாக இந்த குறள் அமைந்திருக்கிறது. அடுத்தது அன்புடைமை அதிகாரத்தில் நமக்கு ஒரு 2 குறள் கொடுத்திருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறக்கு. அன்பில்லாத இருக்கான் இல்லையா, எல்லாமே தனக்கு தான் அப்படின்னு யோசிப்பான், சுயநலத்தோட இருப்பான். அன்பு இல்லாதவன் எல்லாம் தமக்கு தான், வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்புடையவர். அதே அன்புடையவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பு அப்படின்னா எலும்பு இல்ல, எலும்பு கூட தன்னுடைய உடல் முழுக்க பிறருக்கே அப்படின்னு கொடுக்கக்கூடிய பண்புடையவன் அன்புடையவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அன்பின் வலியது உயிர்நிலை அகிதிலாருக்கு என்பதோடு போர்த்த உடம்பு. ஒருத்தர் உயிர் வாழக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்பின் வலியது உயிர்நிலை. அவன் உயிர் வாழ்றானா அவன் அன்பின் காரணமாகத்தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அது இல்லாம இருக்கான் பாருங்க, அன்பு இல்லாதவன், அதான் அகுதி இல்லாதவருக்கு அன்பு இல்லாதவருக்கு வெறும் எலும்பும் தோளும் போர்த்தப்பட்ட உடம்பு தானே தவிர அவங்க ஒரு மனிதராக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக ஒரு 2 குறளை நமக்கு சொல்லிட்டு போறாரு. இதுல எம்பு அப்படிங்கிறது இங்க எலும்பு, அதான் எம்பு அப்படின்னு உங்களுக்கு ஒரு போலி சொல்லாக இலக்கிய சொல்லாக வந்திருக்கு. அடுத்து இனியவை குறள். இனியவை குறள்ல ஒரு 2 குறள் கொடுத்துருக்காங்க. பணிவுடையவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? பணிவுடையவன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. ஒருத்தனுக்கான அணிகளும் எது, ஒரு சிறந்த அணிகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம வெளிப்புறத்துல போடக்கூடிய தங்கமோ வெள்ளியோ வைரமோ அது கிடையாது. அவர் சொல்லக்கூடிய திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அணி எது அப்படின்னா பணிவு. ஒரு பணிவோடு இருப்பதும் அதே சமயத்துல அவன் இன்சொலனாக இருக்கிறதும், நல்ல சொற்களை பேசக்கூடிய இனிமையான சொற்களை பேசக்கூடிய இந்த 2ம் தான் ஒருத்தருக்கான அணிகள். அதை தவிர வேற எதுவும் அணிகளும் அல்ல, மற்ற பிற வேற என்ன அவருக்கு அணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கப்புறம் இது நம்ம பெரும்பாலான பேருந்துகள்ல நம்ம பார்க்கக்கூடிய பார்க்கலாம். இனிய உளவாக இன்னாத பொருள் கனியிருப்ப காய்கவர் பெற்று. இது நமக்கு ஓமையணி, உங்களுக்கு அந்த அச்சு இருக்குது. இனிய உளவாக இன்னாத பொருள், இனிய சொற்கள் இருக்கிற போது
கடுமையான சொற்களை நாம பேசுறது இருக்கு இல்லையா, இனிய உளவாக இனிய சொற்கள் இருக்கிற போது இன்னாத கூறல் துன்பம் தரக்கூடிய கடும் சொற்களை கூறுதல் அப்படிங்கிறது எதை போன்றதுன்னா, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருக்குது, காயும் இருக்குது. கனியை விட்டு போட்டு பழத்தை விட்டுட்டு நம்ம காயை எடுத்து சுவைப்பதற்கு சமமானது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரி, இப்ப இதுல நமக்கு வினாக்கள் வாரியாக எப்படி வரும்னு சொல்லி கேட்டா, ஒரு குறளை கொடுத்துட்டு இதுல விடுபட்ட சீருன்னு கேட்கலாம். இப்ப பணிவுடையன் டேஸ் ஆதல் ஒருவருக்கு, மணியல்ல டேஸ் பெற அப்படின்னு வரலாம். நமக்கு இன்சொலன் மற்று அப்படிங்கிற சொற்கள் தான் நமக்கு விடையாக அமையும். இப்படியாக அந்த ஒரு சீரை எடுத்துட்டு நமக்கு அதுக்கு என்ன விடுபட்ட சீர் இது அப்படின்னு சொல்லி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் சில சொற்களுக்கான விளக்கம், என்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொற்பொருள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அணிகளுக்கு நம்ம பின்னாடி தனியா பார்ப்போம். அணிகளுக்கு நம்ம பார்க்கிற போது எந்தெந்த பொருட்பாக்கில் என்னென்ன அணி இருக்குன்னு பார்ப்போம். இங்க நீங்க பொருள் ரீதியா பார்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற ஒரு பாடம். அது நெல்லை சு முத்து அவர் எழுதுனதுதான் அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திசூடி அப்படிங்கிறது முதல்ல ஔவையார் எழுதுனா ஆத்திசூடி. சில பேர் இந்த இச்சு போட்டு எழுதக்கூடிய பழக்கம் இருக்குது. இச்சு அங்க வருமா அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது ஆத்தி அப்படிங்கிறது அங்க அத்தி, அத்தியத்தான் ஆத்தின்னு வந்திருக்குது. சூடி, ஆத்தியை சூடியவன், சிவபெருமானை குறிக்கக்கூடிய பெயர் ஆத்தியை சூடியவன். அங்க இரண்டாம் வேற்றுமை மறைஞ்சிருக்குது, ஆனா இச்சு வராது. ஆத்தி சூடி முதல்ல ஔவையார் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் புதிய ஆத்திசூடிங்கிற பேர்ல பாரதியார் எழுதியிருக்காரு. அறிவியல் சம்பந்தமான ஆத்திச்சூடி, ஆத்தினா அகர வரிசையில் ஆல்பபெட்டிக்கல் சொல்லுவோம் இல்லையா, அப்படிங்கிற அந்த ஆர்டர் படி ஏதேனும் நீதிநெறி கருத்துக்களை சொல்வதாக அமையும். அதான் ஆத்திச்சூடி. அதை பின்பற்றி ஒரு அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற சொல்றாரு. சரி, இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இவர் ஒரு அறிவியல் ஆய்வறிஞர் தான். இவர் அப்துல் கலாமோட நெருங்கிய தொடர்புடையவர். அப்துல் கலாம் இவரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர். என்னை போலவே ஒரு சிந்தனை உடையவர் இந்த சு முத்து அப்படின்னு குறிப்பிடுறார். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா சு முத்து. இதை சொன்னவர் யாருன்னா நமது மறைந்த அப்துல் கலாம். அவர் தான் அதை சொல்லியிருக்காரு. சரி, இவர் என்னென்ன எங்கெல்லாம் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு கேட்டா, அப்ப அப்துல் கலாம் அவரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருனாவே அப்ப இவருக்கும் அந்த ஆராய்ச்சி சம்பந்தமா அந்த விண்வெளி சம்பந்தமான தொடர்பு இருக்கும் இல்லையா, அப்ப அங்கெல்லாம் வேலை பார்த்திருக்காரு. எங்க அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலையும் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலையும் இந்திய விண்வெளி மையம், இந்த 3 இடங்கள்ல இவரு வேலை பார்த்திருக்காரு. சரி, இவர் சொல்லக்கூடிய அந்த அறிவியல் ஆக்சுவலி நம்ம அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். அறிவியல் சிந்தனைக்குள் ஆகரத்தில் ஆரம்பிக்க பாருங்க. அறிவியல் சிந்தனை உடையவனாக இரு, ஆய்வில் மூழ்கு, ஆய்வுல மூழ்குங்க, இயன்றவரை புரிந்து கொள். ஒரு விஷயத்தை இயன்றவரை நம்ம நினைக்கும், முடிந்தவரை புரிந்து கொள் அப்படிங்கிறார். ஈடுபாட்டுடன் அணுகு, எதவனையும் என்ன பண்ண ஈடுபாட்டோட அணுகு அப்படிங்கிறார். உண்மையை கண்டறி, யார் சொல்றது நம்பாத, நீ அதனுடைய உண்மையை தேடி கண்டுபிடி அப்படிங்கிறார். ஊக்கம் வெற்றி தரும், நீ ஊக்கத்தோட உன்னை செஞ்சீங்கன்னா அது உனக்கு வெற்றியை தருவதாக மாறும். என்றும் அறிவியலே வெல்லும், என்றும் அறிவும் அறிவியலுமே வெல்லும். ஏன் என்று கேள், யார் சொன்னாலும் ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்பு, அப்பதான் அதுக்கு உனக்கு ஒரு விடை கிடைக்குங்கிற. ஐயம் தெளிந்து சொல், ஐயம் சந்தேகத்தை நீக்கி தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லு அப்படிங்கிறார். ஒருமித்து செயல்படு, ஒன்றாக சேர்ந்து செயல்படு. ஓய்வற உடை, ஓய்வு கிடையாது அடையிற வரை, ஒரு இலக்கை அடையிற வரை ஓய்வு கிடையாது, ஓய்வு அற, ஓய்வை நீக்கிவிட்டு உழை அப்படிங்கிறார். ஔடதமாம் அனுபவம், ஔடதம்னா மருந்து, அந்த மருந்து போல உனக்கு இது அனுபவமாக அமையும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதுல நமக்கு சொற்கள் பாருங்க, சொற்களுக்கு பிரித்தல் தான் இருக்கும். அது நீங்க அப்படியே நம்ம அந்த பாடக்குறிப்புகள்ல கீழே உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல, அதை நீங்க வச்சு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி சொல்லிட்டேன். உங்களுக்கு பிரித்தெழுதுக அப்படிங்கிற அந்த பகுதிகளை நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம். அறிவியல் ஆத்திச்சூடி போல அறிவியலால் ஆழ்வோம் அப்படிங்கிற பாடப்பகுதி இருக்காது. ஏன்னு கேட்டா இது இந்த பாடல் நூல் ஆசிரியர் குழு இருக்கு இல்லையா, அவங்க சேர்ந்து அறிவியல் சிந்தனைகள் சம்பந்தமான ஒரு கவிதைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு அதுல வினா பகுதிகளாக நமக்கு எதுவும் அவ்வளவா இல்லை. அதனால நமக்கு அதுபடி ஒரு கொட்டேஷன் மட்டும் ஒண்ணு இருக்குது, பாரதியாருடைய பாடல் மட்டும் நமக்கு ஒரு எடுத்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு நம்ம ஏற்கனவே நல்லா படிச்ச பாட்டு தான், நமக்கு பாதியிலிருந்து நமக்கு அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. முழு பாட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம்,
வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் சந்தி திருப்பொருக்கும் சாத்திரங்கள் கற்போம் அப்படிங்கிற பாட்டு தான் நமக்கு இதுல இருக்கக்கூடிய பாட்டு. இங்க இருக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், வான் மட்டுமல்ல கடல் மீனையும் அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்திர மண்டலக்கூடிய அந்த வானியல் அறிவுகள் எல்லாத்தையும் நாங்க கண்டு தெளிவடைவோம் அப்படின்னு சொல்றாரு. சந்தி திருப்பொருக்கும் சாத்திரம் கற்போம், நாங்க சாத்திரங்கள் எல்லாத்தையும் கற்று தெளிந்த அறிவுடையவர்களாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியில் இருக்குது. இந்த பாடல் அடியை எடுத்து கொடுத்து இது யாருது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாரதியார் முன்னாடி பார்த்தோம், காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படிங்கிற பாட்டு பார்த்தோம் இல்லையா. இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் போறபோது பாரதியாருடைய சிறப்பு வாய்ந்த வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அது நம்ம அப்படியே எடுக்கிறது அந்த பாடங்களை கொடுத்து வரோம். நீங்க அந்த பாரதியார் படிக்கிற போது ஒரு இடத்துல தொகுத்து எழுதக்கூடிய அந்த வேலையை மட்டும் நீங்க செய்தால் போதுமானதாக இருக்கும். ஏன்னா அடுத்து உரையாடை பாடங்கள் வரும்போது அங்கேயும் பாரதியாருடைய கொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்க செய்யும். சரியா, பாரதியாருடைய கொட்டேஷன் மட்டும் எடுத்தா நமக்கு அதுக்கு ஒரு 5-6 பக்கம் வரும். நம்ம அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கொட்டேஷன் தனித்தனியா நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதுல நமக்கு பெரிதா சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு வினா சார்ந்து அப்படிங்கிறது நமக்கு இந்த பாடப்பகுதியில் அவ்வளவாக இல்லை. அறிவியலால் ஆழ்வோம் அப்படிங்கிற பாடப்பகுதியில இந்த ஒரு பாட்டை மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியதா இருக்கும். இப்ப இப்படியாக நமக்கு இந்த செய்யுள் பகுதியை ஒட்டுமொத்தமா நம்ம இதை தொகுத்துட்டோம். 3 இயல்களுக்குமான செய்திகளை நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கங்களுக்குள்ளார ஒரு PDF வடிவில் நம்ம சுருக்கிட்டோம். நீங்க இதை ஃபாலோ செஞ்சாலே, இதை தரவிறக்கம் செய்து இதை படித்தாலே உங்களுக்கு அந்த பாட புத்தகம் படிக்க வேண்டிய தேவை எதுவும் இருக்காது. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம எல்லா புத்தகங்களையும் திருப்பறதை விட நம்ம கைப்பக்கூடிய ஒரு குறிப்புரை ஒரு 100 பக்கத்துக்கு இருக்குன்னா அதை எளிமையாக திருப்ப முடியும். நம்ம எவ்வளவு முறை திருப்புறோமோ அதுக்கு தக்கவாறு நம்முடைய மதிப்பெண் கூடும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே முதல்லயே சொன்னோம். அதனால இந்த செய்யுள் பகுதிகளோட முடியுது. அடுத்துல வந்து நம்ம உரையாடை பகுதிகள் எல்லாம் உரையாடை துணைப்பாடங்கள்லாம் கொடுத்து நம்ம அதுக்கு ஒரு PDF கீழே கொடுக்குறோம். அதுலேயும் எல்லாமே சேர்த்து ஒரே PDF வரும். அந்த வீடியோவை நம்ம அடுத்த காட்சிகள் நம்ம அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம். நன்றி.